श्रीगुरुभ्यो नमः। देवे तीर्थे द्विजे मंत्रे दैवज्ञे भेषजे गुरौ यादृशी भावना यस्य सिद्धिर्भवति तादृशी। குழந்தைகளுக்கெல்லாம் கெட்டிக்காரத்தனமா சின்ன குழந்தையா விளையாட்டா இருக்கிறவனே எப்படியாவது சின்ன சின்ன கதை வழி அந்த கதையில் இருக்கிற தத்துவம் அவன் மைண்டில் ஏற்றின ஒரு புத்தகம் இருக்கு நம்மள்கிட்ட. விளையாடி இருக்கிற குழந்தைகள், துஷ்ட குழந்தைகள், அந்த குழந்தைகள் எல்லாம் நல்ல குணங்களை சொல்லிக் கொடுக்கணும். அது ஒன்றும் ஏறாது, நிற்காது. அப்போ நிறுத்தணும் அவனை இவன் சேர காரியத்தை கேட்கறதுக்கு அவனை கேட்க வைக்கணும். புத்திக்கு வேலை கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கிற குழந்தைகளை நான் பெருசாகி தரேன்னு ஒருத்தன் எடுத்துக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு பெருசாக்கிறதுக்காக பஞ்சதந்திரத்தை எழுதினேன். ஆமாம், பஞ்சதந்திரம் படித்தோம்னு அந்த குழந்தைகளெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம். அந்த சொல்கிற வழி இருக்கே, வெறும் ஒரு மிருகங்களோ இதை வச்சுருந்து கதையா அப்படி சொல்லியிருக்கு, புரியுது? அந்த பஞ்சதந்திரத்தில் கொஞ்சம் போன உடனே அவன் புரிஞ்சுட்டு ஆன உடனே இப்படி ஒன்று சொல்கிறான். வாஸ்தவமாக இது சொல்ல வந்ததே அந்த குழந்தைகள்டேன்னு இவன் கற்றுக்கிட்டது. அந்த குழந்தைகள்லாம் பஞ்சதந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த குழந்தைகள் எதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டது என்கிறத இவன் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறான். அந்த குழந்தைகள் ஒன்றும் தெரியாதுடா. மக்கு சிலது துஷ்டா, சிலது சொன்னதை கேட்காது. இப்படியெல்லாம் இருக்கிற குழந்தைகள் தான் அது புத்திகீனதை. அதை நான் பெரிசாக்கி விடுறேன்னு சொல்லி ஒரு நிறைய பஞ்சதந்திர கதைகள், அந்த கதைகளை சொல்லி முடிஞ்சு அந்த குழந்தைகள்லாம் பெரிசாச்சு தெரிஞ்ச உடனே அந்த பஞ்சதந்திரத்தில் எழுந்திரவன் சொல்கிறான், இந்த ஜெயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அவள் இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்ரத்தை என்பது பாவனா, யாதிருஷி பாவனா எத்திர சித்திர் பவதி தாதிருஷி. அதுலேருந்து புரிஞ்சுன்றதை சொல்கிறான். நான் என்ன சொல்ல வரப்போகிறேன்னா, தேவனை நாம் ஆராதனை பண்ண போகிறோம். நம்மளோட பெரியவன். அதனால் அவங்ககிட்டேருந்து நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அப்போ அவனை நாம் எப்படி நினைக்கிறோமோ அந்த நினைப்பு தான் அவனுடைய நெருக்கத்தை கொடுக்கும். நெருக்கத்தை கொடுத்தா தான் அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம மனசில் வாங்கிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே வரும். நெருக்கம் இல்லைன்னா வராது. அது அதெல்லாம் தேவன், இவர் பகவான், இவன் சுப்பிரமணியன், இவன் கணபதி. அங்கே எல்லாம் அவர்கிட்டேருந்து ஒரு சப்ஜெக்ட் நமக்கு வரணும்னா என்னுடைய மனசில் என்ன இருக்கணும்? அந்த பாவனை, தேவன்ங்கிற பாவனை எனக்கு இருக்கணும். மனசு அந்த பாவனை இருந்தால் தான் அந்த தேவன் விஷயமாக சொல்கிறதெல்லாம் என் மைண்டில் போகும். போனால் அதெல்லாம் எனக்கு எந்த தேவனையும் நாம் ஆராதனை பண்ணுற போது நம்முடைய முன்னேற்றத்துக்கு தான் ஆராதனை. ஆமாம், அப்போ அந்த பாவனை நமக்கு வந்து கொடுத்துன்னா அதெல்லாம் நம்ம மைண்டு வாங்கிக்கும். அதில் பிடிப்பு இருக்க அதை வாங்கி விட்டுனா நமக்கு பரப்பிராப்தி கிடைச்சிடும். அப்படி சிலதெல்லாம் அடுக்கிறான். ஒன்று தேவன், தீர்த்தம். இது காவேரி தீர்த்தம், இது கங்கை, இது யமுனை, இது கோதாவரி, இது நர்மதா. இதில் ஸ்நானம் பண்ணால் எல்லா விதமான பாபங்களும் போயிடும். பாபம் போகிறதுங்கிற பலன் எனக்கு உண்டுன்னு எனக்கு கிடைக்கணும்னா நான் கங்கையாக நினைக்கணும் அதை. அப்போ என் மைண்டு அதோட நெருங்கணும். பாவனா அதுக்கு பேர், யாதிருஷி பாவனா. அதுக்கிட்ட எந்த மாதிரி நான் பாவனை வச்சுட்டு இருக்கேனோ, நான் வெறும் ஜலம்னு பாவம் வச்சுருந்தா வராது. கங்கைன்னு பாவனை வச்சுருந்தா தான் வரும்.
வெறும் ஜலம் பாபம் வச்சுருந்தா வராது. நம்ம அங்கே இருக்கிற ஜலம் மாதிரி ஒன்று வச்சுருந்தா வராது. காவேரிங்கிறது இருக்கணும், யமுனாங்கிற எண்ணம் இருக்கணும், அதுக்கு இருக்கிற ஒரு தகுதி இருக்க, அந்த தகுதியில எனக்கு ஈடுபாடு இருக்கணும். ஆமாம், அப்படி வந்தால் தீர்த்தத்தில் அதனால கிடைக்கக்கூடிய பலன் இருக்க அது இவங்க கிடைக்கிறதுக்கு ஈஸியாகிடும். இவங்கிட்ட அந்த ஆராதனையினால கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்கிறதுனா ஆராதனை பண்ணுறதுக்கு என்ன பெருமையோ அந்த பெருமை இவனுடைய பாவனையில் இருக்கணும். ஆமாம், கங்கையில் நினைப்பிருந்து கங்கையில் தானம் பண்ணாதான். அதுக்காக தர்மசாஸ்திரம் என்ன சொல்லும், அவனுக்கு அது நினைப்பு வரணுங்கிறதுக்காகவே இமம்மே கங்கை யமுனே சரஸ்வதி கங்கையினுடைய பெருமையை சொல்லும். அந்த பெருமை சொல்றது பூரா இவனுடைய பாவனை அதோட நெருங்கிறதுக்காக. பாவனை இல்லைன்னா வராது. தீர்த்த ரெண்டு சொன்னாரா, ஒன்று தேவனை சொன்னார், எல்லா தேவதைகளும். அடுத்தது தீர்த்தம், த்விஜே பிராமணன். இவன் பிராமணன், இவங்கிட்டேருந்து கேட்டு வாங்கிட்டா எனக்கு அது பிரயோஜனம் உண்டு. அவன் வாயால் வேதத்தை கற்றுனா நான் பெருமிஷ்ட ஆகிடுவேன் என்கிற பாவனை இருக்க. இவன் துஜன், துஜனால எனக்கு கிடைக்கும், துஜனுங்கிற பாவனை எனக்கு இருக்கணும், அந்த ஸ்ரத்தை. அப்போ அதுலேருந்து நமக்கு கிடைக்கும். துஜே இனி அளக்க வேண்டாம், 3 சொன்னேனே, நீ எல்லாத்துக்கும் சொல்றது இந்த பாவனை அதில் இருக்கணும்னு அர்த்தம். துஜே மந்திரே, இந்த மந்திரம் சொல்லு, உனக்கு கிடைக்கும்னா அது மந்திரமாக்கும், அது நமக்கு பிரயோஜனவத்தாக்கும், அது மரணான் மந்திரம், அது நமக்கு கொடுக்கும் என்கிற பாவனை. அந்த இது மந்திரம் தான் என்கிற பாவனை அதோடு இருக்கணும். போகிஷ்டாம யோபுவா இருக்கு, ஆபஹா ஹிஷ்ட மயோபுவா. இதோ சில சமஸ்கிருத சப்தங்கள் அப்படின்னு சொன்னால் வராது, அது மந்திரம் அப்படின்னு இருக்கணும். தத்யன் மந்திரம் மானுஷம் தத்யதந்தரா தத் சதேவ மந்தரா அனூச்சகம் சதேவத்வாய வித்வாகம் சோபை அப்படின்னு தத்யன் மந்திரம் மானுஷம் மந்திரம் இருக்கு. அப்போ மந்திரத்தில் மந்திரம்ங்கிறதான அந்த பாவனை அது மந்திரமாக்கும் என்கிற பாவனை நம்ம மைண்டில் இருக்கலாம். மைண்டு மந்திரம்ங்கிற எண்ணத்தோடு ஒட்டி இருக்கலாம். அதுக்காக பாவனைக்கு என்ன சப்தம் கொடுத்தார், ஸ்ரத்தான்னு கொடுத்தார். ஒட்டி இருக்கணும்னா ஸ்ரத்தா அப்படின்னு கொடுத்தார். அதே மாதிரி அடுத்தது தெய்வஜ்ஞ. நான் வருங்காலத்தை பற்றி சொல்கிறேன் சாஸ்திரத்தில் அப்படின்னு சொன்னால், அவன் தெய்வஜன் நினச்சிட்டு இருந்தால் தான் அவன் சொல்கிறது உனக்கு வரும். அதேயோ சொல்கிறான் ரெண்டு வெள்ளைன்றான் சுவாரஸ்யம் இல்லைன்னு அஞ்சு தெய்வஜம். அதே மாதிரி பேசுகிற மருந்து, இது மருந்து சாப்பிட்டா என்னுடைய ரோகம் போகும் என்கிற எண்ணத்தில் மருந்தாக நினைக்கிற மனசு இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நான் தான் எல்லாத்தையும் தொட்டு அரைச்சி அப்படி குழம்பா பண்ணியிருக்கேன், அது மருந்து இல்லை ஒன்றும் இல்லை, நான் பண்ணதுதான் அப்படின்னு சொன்னால் வராது. குரு, இவன் தான் எனக்கு எல்லாம் சொல்லித்தர போகிறான் குரு. அவன் குருங்கிற நினைத்திருந்தா அவனுடைய சொல்லித்தரது நான் வாங்கிட்டா எனக்கு எல்லா விதமான அபியுதயம் வரும்னு இருக்கலாம். இப்படி ஒரு அடிக்கிற அதுக்கு என்ன சொன்னார், இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு எவனுக்கு எப்பேற்பட்ட பாவனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பரிசுத்தி இருக்கும். இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சான்னா இருக்காது. இவன் பண்றான்டா என்னது நல்லா கவனிச்சு பாரு, இது அப்படிதான் இருக்குது, இது வரைக்கும் போக வேண்டாம். பஞ்சாயதர பூஜைங்கிறான், அங்க 5 பேர் வைக்கிறான். அதுல 5 பேர் யாரெல்லாம் சொல்றா, தேவா அது 5 பேர். அவர் சொல்றாரு ஆதித்யன், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரன். அங்க வச்சிருக்கிறதெல்லாம் கல்லு, வித்தியஸ்தமான சில கல்லுதான். ஆமா, ஆனா அவனுக்கு பாவனை அது ஆதித்யனா நினைச்சாதான் உண்டு. நினைக்க வைக்கிறதுக்கு தர்மம் நம்ம அனுஷ்டானம் சத்தே நடந்தா சொல்லி ஆதித்ய தேவதையை சொல்லி இது ஆதித்யன் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அந்த பாவனை இங்கே இருக்கணும். அதே மாதிரி அம்பிகா கல்லுதான். நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கணும், அம்பிகை
என்கிற எண்ணத்தோடு அந்த கல்லை பார்க்கணும். பார்க்கறதுக்கு வேண்டியதான் அப்போ வந்து வேதம் எல்லாம் சொல்லும். அந்த பாவனை இருந்தால் தான் அதனால நாம் என்ன எதிர்பார்க்கமோ அது நமக்கு கிடைக்கும். அது இல்லைன்னா கிடைக்காது. புரியலையா? அந்த பாவனா சப்தத்துக்கு பரியாயமா ஸ்ரத்தைன்னு எடுத்துக்கிறான். இப்படி சொன்ன தேவே தீர்த்தே த்விஜே மந்திரே தெய்வஜே பேசஜே குரு 7 சொன்ன யாதிருச்சி எஸ்ய பாவனா யாதிருச்சி பாவனா எஸ்ய எப்பேற்பட்ட பாவனை ஒருவனுக்கு இருக்கோ சித்தர் பவதி தாதிருச்சி தாதிருச்சி சித்தர் பவதி பாவனைக்கு தகுந்தபடிதான் சித்தி உண்டு. அப்போ காரிய சித்திக்கு காரணமாக இருக்கக்கூடியது அவளெல்லாம் இல்லை பாவனா. அந்த பாவனான்னு சொல்றது என்ன சொல்லுவார்? இப்படி சொல்றாருடா, தேவதை, தீர்த்தம், பிராமணன், அதே மாதிரி மந்திரம், ஜோதிஷம், ஔஷதி, குரு இவளுடைய சம்பந்தத்தில் எப்படி இவனுடைய மனோபாவம் எப்படி ஸ்ரத்தை இருக்கும். பாவனான்னா ஸ்ரத்தைக்கு பரியாய சப்தம். அதை வச்சுட்டு அதுக்கு பலப்பிராப்தி இருக்கும். அதனால் ஸ்ரத்தை தான் முக்கியம். இது ரெண்டும் சித்தமான பதார்த்தங்கள். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அங்கே ஜலம் இருக்கு, அது சித்தம். அதுக்கு எங்கே தான் சித்தம். அதுக்கு பண்ணினா பலன் உண்டு சித்தம். அந்த பலன் எனக்கு கிடைக்கணும்னா என்னுடைய முயற்சியிலே ஸ்ரத்த வரும். எனக்கு அந்த பலன் சங்கிரமிக்கணும்னா அதோட என்னுடைய மனசம்பந்தம் ஒட்டிருக்கலாம். அது யாதிருச்சி பாவனா. நான் அந்த அம்மாவை மகாலட்சுமியா நினைக்கிறேன் அப்படிங்கிறான். நீ தான் என்னை காப்பாற்றுற தாயா அப்படிங்கிறான். அப்போ இந்த பாவனை இருக்க, பாவனாங்கிற சப்தத்துக்கு ஸ்ரத்தான்னு அர்த்தம் உண்டு. ஸ்ரத்தைன்னா ஒட்டுதல், எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒட்டுதல், எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒட்டுதல். ஸ்ரத்தையை பற்றி வேதமும் அழகா சொல்லும். நிறைய விவரம் கொடுத்துருக்கு. யோவை ஸ்ரத்தாமனாரப்ய யஜ்ஞேன யஜதே நாஸ்தேஷ்டாய ஸ்ரத்தததே அபப்ரணயதி ஸ்ரத்தாவா ஆபஹ வருது. அந்த ஸ்ரத்தையை பற்றி நிறைய வேதம் சொல்லியிருக்கடா. இது ஸ்ரத்தா விஸ்வம் இதன் ஜெகது இருக்க. அதனால ஸ்ரத்தையை பற்றி விவரணம் வேதத்தில் நிறைய இருக்கு. அது என்ன தாற்பயம்னா பாவனா பரம்பரையாய் மனசு நினைக்கிறத அதுலேயே ஒட்டின்னு இருக்க. பாக்கியமான எல்லா பாவத்திலேருந்து விடுபட்டு இந்த ஒரு பாவத்தில் முழுகி உட்கார்ந்து இருக்க, அது ஸ்ரத்தை. ஆமா, பக்தி அல்ல. பக்தி சப்தத்துக்கு அர்த்தம் பாரு. பஜ்யனே சேவியனே அனேனேதி பக்தி. அது உற்பத்தி வேற. பஜ்யனே சேவியனே, அவரை சேவிக்கிறேன்னு வருது. அந்த சேவிக்கிறதுக்கு பின்னாடி, சேவனைக்கு பின்னாடி மைண்டில் இருக்க வேண்டியது ஸ்ரத்தா. ஆமா, அந்த ஸ்ரத்தால ஒரு சக்தி. அதுக்காக ஸ்ரத்தா சூத்திரம்னே ஒன்று வச்சிருக்காங்க. ஸ்ரத்தயா வித்யதே ஸ்ரத்தயா விந்ததே ஹரி ஸ்ரத்தா மகஸ்ய மூர்தனி வஜசாவே தயாமதி பிரியக்கு ஸ்ரத்தே ததஹாரிகே பிரியம் போதே நிர்ஜுது இதம்மௌ நிதன்னுதி ஸ்ரத்தாந்தே வாயிலமானா வாயுவோ பாவபாததே ஸ்ரத்தாகம் வர்தய்யா கூத்யா ஸ்ரத்தயா ஹூயதே ஹரி ஸ்ரத்தாம் பிராதரஹாமே. இதுக்கே அந்த ஸ்ரத்தை எந்த விதமான பிரயோஜனாபேட்சை இல்லாமலேயே ஒரு பதார்த்தத்தினுடைய நெருக்கத்தினுடைய ஆழம் இருக்க, அதுதான் ஸ்ரத்தை. அதனாலதான் என்ன பண்ணா தெரியுமோ, பிதர்களுக்கு நீ பண்றேன்னா பக்தி எல்லாம் வேண்டாம் உனக்கு. நீ ஒன்னையும் கேட்கவும் வேண்டாம், ஒன்னையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். ஸ்ரத்தையோட பண்ணா
அந்த பாவனைக்கு தகுந்த மாதிரி உனக்கு பலன் கிடைச்சு விடும். அதனால பணம் சொல்ல வேண்டாம், கர்த்தவியம் தான் பண்ணணும், ஸ்ரத்தா தான் பண்ணணும். அது அப்படின்னு திருநர்மாவில் ஸ்ரத்தையை அழுத்தியிருக்கேன். வேதமும் சொல்றத நான் சொன்னேன், யோகை ஸ்ரத்தா மனாரம்பிய யஜ்ஞேனே நான் சேஷ்டாத ஸ்ரத்ததை இருக்கேன். அந்த ஸ்ரத்ததான் பாவனா அபரமரியாயமா இது எடுத்து சொல்லியிருக்கார். அப்ப இதுல எல்லாம் பாவனை எப்படி இருக்கு, அப்படிதான் உனக்கு பலம் வருங்கிறான். இந்த இதுல எல்லா இடத்துலையும் பலம் வருங்கிறான். அந்த மாதிரி பாவனை நம்ம ஸ்ரத்தை இருந்தால் தான் இந்த விஷயங்கள்ல எல்லாம் நாம் ஈடுபாடு வச்சுருந்தோம்னா அதை நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ எதிர்பார்க்குற பலன் இருக்க அது நமக்கு சார்த்தகமாகணும், பலப்பிராப்தி கிடைக்கணும்னா ஒன்றுடைய பங்கு என்னதுன்னா ஸ்ரத்தை. அங்கே வேலை துஜன்தான். துஜன்கிற எண்ணம் இருந்தால் தான் துஜனுடைய வார்த்தை இருக்க அதுவே உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும்னா துஜன்கிற நினைப்பு இருந்தால் தான் அவன் வார்த்தையை உனக்கு கொடுக்கும். பிராமண வாக்குங்கிறான் அவன் துஜன், அவன் பிராமண வாக்கு அப்படிங்கிறான். அவன் பிராமணங்கிற எண்ணம் இருந்தால் தான் பிராமண வாக்கு சார்த்தகம்ங்கிறதால இருக்க அது இவனுடைய மனசுக்கு வரும். அப்போ அவனுடைய மைண்டில் எவன் ஆரை உபாசனம் பண்ணுறானோ ஆரோட சம்பந்தம் வச்சுக்கிறானோ அதனால என்ன வேணும்னு அவன் நினைக்கிறானோ அந்த நினைப்பு இடையூறு இல்லாமல் அதை பலப்பிராப்தி கிடைக்கணும்னா அவனுடைய பாவனையை பொறுத்து வருது. குருட்ட என்னுடைய உசப்த சொந்தகாரஸ்யா ருசப்த தன் நிவர்த்தகா. குருன்னா என்னுடைய அஜானத்தை விளக்கிறவர் அப்படி எண்ணம் இருந்தால்தான் அப்போ ஆமாம் எல்லாம் போகாது. குரு அவன் அவனுடைய வேலை செய்கிறான், அவன் சம்பளம் வாங்குறான், என்னை சொல்லி கொடுக்குறது அவனுடைய வேலை, அதை பண்ணித்தான் ஆகணும், அதனால் பண்ணுறான் அப்படின்னா உனக்கு வராது. ஆமாம் அப்படி வராது. குரு சொன்ன உடனே என்ன பண்ணணும், என்னுடைய அஜான நிவர்த்தகமாக இருக்கக்கூடியதான வித்தியை எனக்கு போதிக்க போகிறான்னு நினச்சி குருவிட்ட அந்த நெருக்கம் இருக்க ஸ்ரத்தை அது வந்தால் தான் முடியும். பேஷஜம் இதை சாப்பிட்டா என்னுடைய ரோகம் நிவர்த்தி ஆகும். அதுக்குள்ள நிவர்த்தி பண்ணுறதுக்குள்ள சாமர்த்தியம் இந்த பொருளுக்கு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் இவன் ஸ்ரத்தையாக அது இருந்தால் தான் அந்த மாதிரி பொருளாக நினச்சி அவன் சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு யாதிருசி பாவனா மந்திரம், இந்த மந்திரம் அதை கொடுக்கும் அப்படின்னு நினைத்து இருந்தால் தான் வரும். அதே மாதிரி இந்த தேவரை எனக்கு மகாலட்சுமி ஆராதனை பண்ணிவிட்டா எனக்கு சொர்ணத்தை கொடுப்பள் அப்படின்னு இருந்தால் தான் வரும். தீர்த்தம் இதில் ஸ்நானம் பண்ணால் என் பாப்பம் போகும். இதுக்கு அந்தந்த பொருளுக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாளோ லோகம் சொல்லியிருக்க அது பொய்ய சொல்லு. ஆமாம், சயின்டிஃபிக் அப்ரோச்லேயும் கரெக்டாக இருக்கும், இதுலேயும் சரியாக தான் இருக்கும். சயின்டிஃபிக் அப்ரோச்சுன்னு ஒரு தனி ஒன்றும் இல்லை. நாம் நம்முடைய புத்திக்கு நாம் வாங்கிக்கிறதுக்கு நமக்கு எது ரொம்ப சுலபமாக மனசு வாங்கிக்கிறதோ அதை சயின்டிஃபிக்கு சொல்லிகிட்டு இருப்போம். எல்லா இடத்துலையும் சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லை. உடம்புல இருக்குது, ரோகம் வந்திருக்கு, அவன் சொல்கிறான் இந்த ரோகம் இந்த கிருமியினால் வந்திருக்குங்க. அந்த கிருமி இல்லையே அவனுக்கு, ஆனால் ரோகம் வந்திருக்கு. அது என்ன காரணம்? கிருமி இல்லாதையும் ரோகம் வரும் சொல்லுவனே தவிர அனலைஸ் பண்ண மாட்டான். இந்த ரோகம் வரனால இந்த கிருமி இது இருக்கணும், அப்போ தான் அந்த ரோகம் வரும்னு சொல்லுவோம். அவன் ஒருத்தருக்கு வந்திருக்கு, அவனை பார்த்தா அந்த கிருமி இல்லை, ஆனால் ரோகத்தினுடைய சிம்டம் இருக்கு. அப்போ அவன் என்ன பதில் சொல்லும் தெரியுமோ, அது சாதகமாக எடுத்துப்பான். கிருமி இல்லைன்னாலும் இந்த ரோகம் வரும் அப்படின்னு புதுசாக இருப்பான். இப்பவே சொல்றானே இன்ஜெக்ஷன் போட்டுருந்தாலும் இது வரும். அப்போ அவன் ஒன்றும் கண்டுபிடிக்கலை. நீ என்ன நினைக்கிற, அவன் இன்ஜெக்ஷன் போட்டுட்டா வராதுன்னு சொல்றான், வந்தாலும் வரும், வரத்தான் செய்யுங்கிறான். அப்படிதான் அவனுடைய இதுங்கிறான். இப்போ அவனுடைய கண்டுபிடிப்பாகவே நீ பண்ற. அவன் எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் அது உண்டு சொல்றானே தவிர அவன் அனலைஸே பண்ணலை. அங்கே இங்கே சயின்டிஃபிக் அப்ரோச் புரியலையா? அவனை குத்தம் சொல்றதுக்காக நான் சொல்லலை, அவனை குத்தம் சொல்றதுக்காக நான் சொல்லலை. போட்டு இருந்தாலும் வருதுன்றான். இன்னொன்றும் சொல்றான், சில பேருக்கு
ஜுரம் வரும், சில பேருக்கு வராது, சில பேருக்கு வாந்தி எடுப்ப, சில பேருக்கு இருக்காதுங்கிறான். அப்போ சில பேருக்கு இல்லாமல் வந்து சில பேருக்கு வராதுன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது ஒன்றாலும் தெரியலையே, இல்லை. அப்போ இந்த மருந்து சில பேருக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மருந்து இருக்குன்னு சொல்கிறானே தவிர நீ பார்த்துட்டா உனக்கு வருண்டா சொல்லலை. அப்போ அங்கே பூர்ணமான ஞானத்தில் வா பேசலை. அனலைஸ் பண்ணுறதோ கட்டிக்காரத்தனமா அதை மாற்றி பண்ணுவான் அழகா. அப்படி வராதவனுக்கும் வரும் அப்படிப்பா. இல்லை அங்கமே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் வரும், வரத்துக்கு ஒன்றும் காரணம் இல்லாமலேயும் விரும்புவேன். அப்போ அவனுடைய சித்தாந்தம் போச்சு. ஒரு காரணத்தை ஏற்கனவே சொல்லுவேன். அதனால் அவளுக்கு இல்லை. நீ உனக்கு கவனிச்சுப்பாரு, எல்லா ரோகத்துக்கும் அலோபதியில் அவளுடைய சித்தாந்தம், அவளை கொத்தம் சொல்ல, அவளுடைய சித்தாந்தம் என்னதுன்னா கிருமிகள் தான் ரோகத்தை பலவிதமாக ஜலத்து வழியாகவோ பதார்த்தம் வழியாகவோ காற்று வழியாகவோ அதெல்லாம் ஒரு சரீரத்தில் இருக்கிற இன்னொரு சரீரத்துக்கு வந்து அதெல்லாம் பண்ணுறதுன்னு அவளுடைய சித்தமாக வச்சுருக்கான். காற்று வழியாக வரலாம், ஜலம் வழியாக வரலாம், ஆகாரம் வழியாக வரலாம், தொட்டுக்கிட்டே வரலாம். இப்படி எல்லாம் அவளுக்கு சிலர் கொடுத்து அழகாக சொல்கிறான். நாம் ஒத்துட்டோம். இதெல்லாம் இல்லாதையே முதல்ல ஒருத்தருக்கு ரோகம் வரணுமே, அது எங்கேருந்து வந்தது, அது எங்கே உற்பத்தி ஆச்சு, அவங்ககிட்டே உற்பத்தி ஆச்சுன்னு சொன்னோம். அப்படி தானே, அவங்ககிட்டே உற்பத்தி ஆச்சு. அப்போ அவங்ககிட்ட தனியாக உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன காரணம்? அவங்ககிட்ட உற்பத்தி ஆகிறதுக்கு ஒரு காரணம் சொன்னோமே, அது எங்கேருந்து வந்ததுன்னு அவன் சொல்லலையே. அப்போ எங்கேருந்து வராத ஒரு இடத்துல அங்கே கிருமி அங்கே உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லணுமே சொல்கிறான். இது என்ன வேடிக்கை தெரியுமோ? அவனுடைய சித்தாந்தம் எப்படி? அந்த கிருமி எல்லாத்தையும் கோலாகலம் பண்ணதுனால அதே கிருமியை சேர்த்துட்டா அது கோலாகலம் பண்ணாது. விஷத்தை விஷம் ஔஷதம். அப்போ இது கெடுக்கிறது எல்லாமே ஒன்றா சேர்த்து விட்டா கெடுக்கல் நின்றுவிடும் அப்படின்னு கோவசூரியை குத்தி வை. வசூல் ரோகம் வந்தால் அந்த கோவிலேருந்து அந்த கிருமிகளை எடுத்து இவனுக்கு சேர்த்து விடு. அந்த கிருமி ரெண்டும் ஒன்றாச்சுன்னா அங்கே ரோகம் வெளிப்படாது. ஏன்னா அதுவே பண்ணுறேன் இல்லாத தான் வருது. நான் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். ஆயுர்வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? கிருமின்னா உற்பத்தி ஆயிடுது இல்லையா? கிருமி எப்படி வந்தது? ஒரு கிருமினால ரோகம் வருது நீ சொல்ற ரைட்டு. கிருமி எப்படி வந்தது, கிருமி எப்படி உற்பத்தி ஆச்சு என்கிற வரைக்கும் அவன் போல இது காரணம் கிருமிங்கிறான். எங்க வந்ததுன்னா ஒருத்தருடைய உடம்புல வந்ததுங்கிறான். எப்படி வந்தது, அங்க கிருமி எப்படி உற்பத்தி ஆச்சு? இந்த மாதிரி ரோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒன்று அவருடைய சரீரத்தில் எப்படி உற்பத்தி ஆச்சு, அதுக்கு என்ன காரணம்? மனமே அவன் கிருமியிலேருந்து தான் வச்சிருக்கான். ஆயுர்வேதம் என்ன சொல்றது தெரியுமோ? ஒரு கிருமி உற்பத்தி ஆகணும்னா பஞ்சபூதாத்மகம் வேணும், அதில் உயிரும் இருக்கணும்னா வாதவித்த கவத்தினுடைய மாறுதல் தான் அது உற்பத்தி ஆயிருக்கு. அப்போ அதுக்கும் அநேக காரணத்தை தேடி இருக்கு. அவன் கிருமியிலேருந்து தேடுறான். கிருமி உற்பத்தி அது கிருமி எப்படி உற்பத்தி ஆச்சு, அதுக்கு என்னெல்லாம் அங்கே உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது தேடலை. அந்த கிருமியிலேருந்து வரக்கூடிய ரோகத்தை தான் அவன் பார்க்குறான். கிருமி எப்படி வந்தது, கிருமியா வரணும்னா அந்த கிருமிக்கும் அடியில் என்ன காரணம் தேடுற போது ஆயுர்வேதம் சொல்கிற வாதவித்த கபங்கள் தான் அந்த கிருமிக்கு காரணம். அப்போ ஆரம்பத்தில் இருக்கிறதுல அந்த அக்னியும் புரியுது, அந்த ஜலமும் அந்த காற்றும் இதனுடைய சம்பந்தத்தில் அதுலேருந்து புழுக்கத்திலையும் உற்பத்தி ஆகிறது கிருமி. அந்த கிருமி ரோகத்துக்கு நம்ம ஒத்துக்கலை. ஏன்னா அவனுக்கு இந்த சித்தாந்தம் ஒத்துக்கப்படாது, அவனுக்கு ஒத்துக்கலை. அப்படியே அந்த கிருமியினால் தான் வருது, காரணம் என்னன்னா அப்படின்னு அவள் வச்சுடுவான். உபத்திரவம் தெரியறத அதுக்கு தான் அவள் சிகிச்சை பண்ணுவான். தலைவலிக்கு சிகிச்சை பண்ணுவான். வலி இல்லைன்னு பண்ணிவிட்டா தலைவலி இல்லை. தலைவலிக்கு என்ன காரணம்னு பண்ண மாட்டான். இதெல்லாம் பண்ணி 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 தலைவலி நிற்கலைன்னா காரணம் தேடுவேன், நிற்காத வலிக்கும். அப்போ இவ ரெண்டு பேருக்கு ஒரு பரஸ்பர ஒரு வித்தியாசம் என்ன இருக்கு? ஒரு கிருமி ரோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய கிருமி உற்பத்தி ஆகிறதுக்கு எது காரணம்னு நீ வச்சுக்கு தேடுறது. இது ஏன் தெரியுமோ? ஒரு ரோகத்தை உற்பத்தி பண்ணாத கிருமிகள் நம்மள்ட்ட இருக்கு வயிற்றுல. ஒரு ரோகத்தை உற்பத்தி பண்ணாது இருக்கு. ரெண்டுக்கு போகிறது கிருமி போகும். ஒரு ரோகத்தை உற்பத்தி பண்ணலை.
அது ஏதோ கிருமி உற்பத்தி ஆச்சு, அது பஞ்சபூதாத்மகம் தான். அவன் இந்த கிருமி ரோகோற்பத்திக்கு காரணம் சொல்லலை. அந்த கிருமிக்கே ரோகோற்பத்தி காரணம் இல்லாத கிருமி இருக்கு. அப்போ அதை உற்பத்தி ஆகிற கிருமி எது, உற்பத்தி ஆகாத கிருமி எது சொல்லலாமா? ரெண்டுக்கும் போகிறது வருண்டா, சின்ன கிருமிகள் வரும் இல்லையா? அது போனால் நாளைக்கு ஏதோ வேலையை கொடுத்துட்டா போயிடுண்டா. அங்கே சில கிருமிகள் அங்கே இல்லைன்னா அங்கே வேலை செய்யாது. வயிற்றுக்குள்ளேயே பல கிருமிகள் இருக்கு. ஆமாம், அப்போ என்ன செய்வேன்? இப்படியெல்லாம் சித்தாந்தத்தில் வித்தியாசம் பத்திருக்கே தவிர ரெண்டு பேரும் ஒன்றத்தான் வச்சுருக்காங்க. அவள் எக்ஸ்பிளைன் பண்ணி வெளிப்படுத்துறது, எல்லாரையும் திருப்திப்படுத்துறது சக்தி இருக்குது. இந்த ஆயுர்வேத காலத்துக்கு அது இல்லை. இவன் பஞ்சலட்சங்கள்கிட்டே உட்காந்துருக்கான். அதனால் இவனுக்கு விலை இல்லாத ஆச்சு. அவனும் இது வரைக்கும் தான் வந்தால் தான் அவனால் முடியும். அப்படி இல்லாதெல்லாம் கையை விட்டு விட்றான். இது அப்படி ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாதெல்லாம் அது அவ்வளோதான், ரொம்ப முற்றிவிட்டு ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்கு. ஆமாம், அது முடியாதுன்னு நீ இப்போ சொல்லலாம். லோகம் பூரா வியாபிச்சுது ஒன்று. அது என்ன கிருமி சொல்ல போற? அந்த கிருமி சொல்லும் யாருக்குடா தெரிஞ்சது? இந்த கிருமியினால வந்திருக்குன்னு இப்போ யாரும் சொல்லலை. பார்த்துக்கோ, லோகம் பூரா இருக்குடா, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. என்னது தெரியல, வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. நீ அதுக்காக என்ன பண்ணுறான்? அப்போ எல்லாத்தையும் மாற்றி விட்டான். நீ எல்லாத்தையும் மூடிக்கோ, ஒன்றும் வராத பார்த்துக்கோங்கிறான். என்ன கிருமிக்கு வர்றது தெரிஞ்சது, அந்த கிருமி அங்கேயும் ஒழிப்பனே. இவன் பண்ணலையே, இப்பவும் மூடிக்கோ மூடிக்கோ தானே சொல்றான். வந்தவனுக்கும் வருது, அது சேர்ந்திருக்கிறவனுக்கும் வரலை, கட்டிக்காதவனுக்கு. அப்போ நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அதெல்லாம் நான் தெரிஞ்சு விட்டேன்னு மாற கட்ட முடியாது. ஆமாம், அதனால்தான் அவர் வந்து சொல்றார், வாதவித்த கபங்கள்லாம் மாறுதல் அடைஞ்சு தோஷம், விகாரத்தை அடைஞ்சா ரோகம், விகாரத்தை அடையிறதுக்கு அபத்தியாகார விகாரம் மட்டும் இல்லை, பாபம் பண்ணாலும் வருங்கிறான். அவன் ஒத்துக்கவே மாட்டான். அங்கே என்ன அர்த்தம்? இந்த மருந்துக்கோ இந்த விகாரத்துக்கோ இடமில்லாத ஒரு இடத்துல கண்டுவிட்டா அதுக்கு ஒரு காரணம் வேணவே அப்படின்னு தேடுற போது பாபம் அவனுடைய மனசு கஷ்டப்படுறது, மனசு கண்டா பின்னா பண்ணதுனால வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறார். இப்படி எல்லாம் எல்லா சாஸ்திரங்கள்லேயும் ஒரு தத்துவ விளக்கம் சொல்கிற போது அதுக்கு கடைசியாக அதனுடைய சித்தாந்தத்தை சொல்கிறதுக்கு கிடைக்காதையே முழிக்கலாம். புரியுது? அது கிடைக்காது, அது கிடைக்காது. ஆனால் கண்டுபிடிச்சே சொல்கிறதெல்லாம் புஷ். அது மாதிரி இங்கே இந்த எல்லாம் பாவனா சொல்கிறாங்க, ஸ்ரத்தா தான் அது கிடையாது. இது அந்த ஸ்ரத்தை என்ன பண்ணுறது? அந்த மனசு அந்த பொருளில் எந்த ஒரு பொருள் நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கோ, அதில் நமக்கு நம்பிக்கை வந்திருக்கோ, நம்பிக்கை வந்த உடனே அதில் ஈடுபாடு வைக்கிறது, இந்த பாவனை செயல்பட வைக்கிறது. அப்போ அது கிடைச்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கு தான் அது சொல்கிறான். யாதிருஷி பாவனாயஸ்ய சித்தர் பவதி தாதிருஷி. பாவனை எப்படி இருக்கோ அப்படி. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறான், நம்ம புரிஞ்சுக்கணுமே. இதை நோண்டாத ஒரு திருஷ்டாந்தம் என்னது? மனீஷிணி நதே ஹிதைஷிணா, ஹிதைஷிணி நதே மனீஷிணா, சுஹ்ருச்ச வித்வானபி துர்லபோதுனாம் யதௌஷதம் சுவாதுஹிதஞ்ச துர்லபம். ஔஷதம் வேணும் உனக்கு, உனக்கு ஹிதமாகவும் இருக்கணும், ஆனால் சாதுவாகவும் இருக்கணும். கிடைக்காது, ரொம்ப அபூர்வம். சரீரத்துக்கு ஹிதமாக இருக்கணும், சாதுவாக இருக்கணும், இனிப்பாக இருக்கணும். அப்போ அந்த ஔஷதம் கிடைக்காது. அஹிதமாக இருக்கு, இனிப்பாக இருக்கும். ஹிதமாக இருக்கு, கடுவாக இருக்கும். அப்போ அதனுடைய பாவனை, மருந்துங்கிற பாவனைன்னா சாப்பிட்டுடுவேன். மருந்துங்கிற பாவனை வரலைன்னா கசக்கிறது வேண்டாங்கிற. மருந்துங்கிற பாவனை வந்தால் கசப்பு எடுத்துப்பேன். லோகத்தில் புத்திசாலிகள் நிறைய இருக்கான். அவள் அத்தனை பேர் நம்முடைய ஹிதத்தை விரும்பலை. நிறைய வித்வான்கள் இருக்காளா, அவள் அத்தனை பேர் நம்முடைய ஹிதத்தை விரும்பலை.
என்னுடைய ஹிதேஷின சந்தி அதே மனிஷினா ஹிதத்தை விரும்புகிறவா எல்லாரும் இருக்கா, ஆனால் புத்திசாலி இல்லையே அவர். அதே மாதிரி மனித சந்தி நல்ல புத்திசாலி அதே ஹிதேஷினா எனக்கு ஹிதத்தம் இல்லை. ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால நமக்கு என்ன வேணும்? ஹிதேஷியா அவனை பார்த்துக்கணும், மனிஷி வேணா மனிஷியை பார்த்துக்கணும். ஹிதேஷி மனிஷியா இருப்பான்னு நினைக்க முடியாது, மனிஷி ஹிதேஷியா இருப்பான்னு நினைக்க முடியாது. வித்வான் இருந்து ஹிதத்தையும் விரும்புகிறவனா நமக்கு இருக்க மாட்டான்டா. அப்ப நமக்கு அதுல இவன் வித்வான் தான், இது ஹிதந்தான் எனக்கு கொடுக்கறதுன்னு பாவம் இருந்தால் தான் வரும். அதே மாதிரி மருந்து ஹிதமாகவும் இருக்கு, மதுரமாகவும் இருக்கு, ஏற்றுக்கொள்றதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு. என்னை ஹிதத்தையும் பண்ணுறது அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ என்ன சொல்கிறான்? நீ எதையெல்லாம் என்னெல்லாம் பார்க்குறியோ தெய்வத்தை பார்க்குற, நமஸ்காரம் பண்ணுற, ஸ்தோத்திரம் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். மனசு ஈடுபடாது, ஈடுபட்டால் பலன் கிடைக்கும், ஈடுபடாது. அதே போல் மந்திரம் சொன்னால் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சுலபமான மந்திரம் ஹிதமாக பிரயத்தது இதில் உண்மையிலே கிடையாது. தெய்வத்துக்கிட்ட சுலபமாக உபாதனம் பண்ணி விடலாம், நமக்கு தேவையான பலம் கிடைச்சிவிடும் அப்படின்னு இருக்காது. உபாசனை துர்கடமாக இருந்து விட்டால் நாம் அதுக்கிட்ட போக மாட்டோம். அப்போ நம்முடைய பாவனை மாறுது. அங்கே நீ தெய்வந்தானுங்கிற பாவனையோட அவன் சொன்னத்தை நடத்தலாம் வரும். அதனால ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார், லோகத்தில் யாரெல்லாம் சிந்த விரும்புகிறாளோ அவளெல்லாம் வித்வான்களா இல்லை, எல்லாம் தெரிஞ்சவாளா இல்லை. எல்லாம் தெரிஞ்சவாளா யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் நம்ம ஹிதத்தை விரும்பலை. ஹிதத்தையும் எல்லாம் தெரிஞ்சவாளும் இருக்கிறது ரொம்ப துர்லபம், கிடைக்காது. எப்படி மருந்து வேணுங்கிற மருந்து எல்லாம் கசப்பாக இருக்குது, ஆனால் ஹிதத்தை கொடுக்கறது இனிப்பாக இருக்குது, அது அஹிதத்தை கொடுக்கறது. அப்போ என்ன, எல்லாம் இனிப்பாக இருக்கிறதும் அதே போல் ஹிதத்தையும் பண்ணக்கூடிய ஒரு மருந்து லோகத்தில் இல்லை. அது ரெண்டும் போடும். அப்போ நீ என்ன பண்ண, உன்னுடைய பாவனை மருந்துன்னு பாவனை ஒன்று விட்டா அந்த மருந்தினுடைய சொரூபத்தை பார்க்க ரெண்டும் இருக்காது, ரெண்டும் கிடைக்கிறது கஷ்டம். அதனால நம்ம ஹிதகரமான மருந்து அவுரமானா அதில் மதுரம் இல்லைன்னா கூட நீ எழுத்துக்க தயாராகணும். அதனால்தான் மருந்துங்கிற பாவனையில் வாங்குறான், பிராமணனுங்கிற பாவனையில் வாங்குறான். அப்போ இந்த ஸ்ரத்தா தான் உனக்கு சகல விதமான அபிப்பிராயத்தையும் நீ நினைக்கக்கூடியதான இது எல்லாத்தையும் உனக்கு பிராப்தியை கொடுக்கணும்னா அந்த பொருளோட உனக்கு ஸ்ரத்தை இருக்கணும். அந்த பொருளோட, பொருள்னா ஜலமாக இருந்தால் அந்த தீர்த்தம்ங்கிற எண்ணம் இருக்கணும், கல்லாக இருந்தால் பகவானுங்கிற எண்ணம், தேவனுங்கிற எண்ணம் இருக்கணும், மந்திரமாக இருந்தால் அது பலவத்தை கொடுக்கக்கூடியது இருக்கணும். அதுபோல் துஜனாக இருந்தால் பிராமண வாக்கு கிடைக்கும்னு அந்த மனோபாவம் இருக்கணும். வேடன்னு சொன்னால் மருந்துங்கிற எண்ணத்தில் அது வரணும், சத்தை. ஆமாம், அது சம்பந்தம் வந்தான். குரு சொன்னால் அஞ்சாரத்தை நிவர்த்தி பண்ணுவன், அப்படி இருக்கிறவன் தான். அதனால் அந்த பாவம் வரணும். அப்போ அங்கெல்லாம் ஸ்ரத்தா தான் நமக்கு பலத்தை கொடுக்கறது. அதனால்தான் நம்ம இடத்துல ஸ்ரத்தாம் மேதாம் யசப்பிரஜாம் வித்யாம் புத்தின் ஸ்ரீயம்பலம் அப்படிதான் கேட்கிறோம். முதல்ல எனக்கு ஸ்ரத்த வேணுங்கிறான். அந்த ஸ்ரத்தை இருந்தால் தான் நடக்கும். ஸ்ரத்தையை சொல்ல இடங்கள் ஜாஸ்தி. ஸ்ரத்தையா சொல்லுங்கிறான். ஸ்ரத்தாம் மனசா தீட்சாம் தபசா, ஸ்ரத்தையோடு கழு, அவதாரத்தோடு கழுங்கிற ஸ்ரத்தை பக்தி அல்ல, ஸ்ரத்தித்து கழுங்கிறான். விளையாடுகிற அப்படி உன்னிப்பா கவனிங்கிறான். ஸ்ரத்தையோட கழுங்கிறான். ஆமாம், மலையாளத்தில் ரொம்ப பிரசித்தம். ஸ்ரத்தையோட கழகம் விட்டோம் அப்படின்னா ஸ்ரத்தைங்கிற சப்தத்தை போடுவேன். தமிழில் ரொம்ப நம்ம போடுறதில்லை. அதில் பிடிப்போடு இதுன்னு என்ன சொன்னாலும் வராது, இந்த சப்தம் தான் வரணும். அதனால் மனுஷன் எந்த கர்மாவில் ஈடுபட்டாலும் எதை வேணும்னு நினைச்சாலும் அவனுடைய மனோபாவம், அந்த மனசுடைய அந்த பதார்த்தத்தோடு இருக்கிற சம்பந்தம் அதில் ஸ்ரத்தையோடு இருக்கணும்.
அந்த சத்தை இருந்தால் தான் நமக்கு அந்த பலம் கிடைக்கும். நான் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். நான் போயிருக்கேன், காசிக்கு போனேன், ஸ்நானம் பண்ணேன், கங்காஜலம் கொண்டு வந்துருக்கேன், இந்தா கொடு, சரி கொண்டு வா, சரி அப்படின்னு சொன்னால் வராது. கங்காங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அந்த சத்தை இல்லைன்னா வராது. இதில் இன்னொன்று கவனிச்சுப்பாரு. நான் எல்லாம் படத்தை அனுப்பி விட்டேன், எல்லாத்தையும் பண்ணிட்டு எங்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னால் அது பாயசம்னு சாப்பிட்றான், அது பிரசாதம்னு சாப்பிட்டா தான் முடியும். அப்போ எல்லா இடத்துலையும் ஸ்ரத்த முக்கியம். அது பாவனா என்கிற பரியாயத்தை நாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எந்த கர்மாவாக பண்ணாலும், எந்த பொருளை நாம் விரும்பினாலும், அந்த பொருள் நமக்கு பலப்பிராப்தியை கொடுக்கணும்னு எண்ணம் இருந்தால் அந்த பொருளில் நமக்கு ஸ்ரத்த வரணும். ஸ்ரத்தை இருந்தால்தான் நாம் ஜெயிப்போம் என்கிறத ஆரம்பிச்சிருக்கோம்.